வெளியில் உட்காந்து அமித், பாரு, விக்ரம், கமர்தீன் 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா பேச்சு எடுக்கிறாங்க. திவ்யா வந்துட்டு அந்த கமர்தீனுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை நடந்துச்சுல, அந்த சண்டையெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அமித் சொல்கிறார், அவள் தான் ஃபஸ்ட்டு தப்பான வார்த்தை யூஸ் பண்ண, கேவலமாக இருக்குது அப்படி நீங்கள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாங்க, திவ்யா தான் தப்பான வார்த்தை யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கமர்தீன் சொன்னாங்க, அப்படி மேலே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சா அப்படின்னோடனே அமித் சொல்கிறார், ஆமாம் அது எவ்வளோ இரிட்டேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்தும் சொல்கிறாரு கமர்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி. கமர்தீன் வந்து திவ்யா பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம்மா எதை வேணும்னு என்ன பண்ண ட்ரிகராகி வார்த்தையை விடுவான், அதை வச்சு சண்டை போடலாம் அப்படின்னு நினச்சி திவ்யா பிளான் பண்ணி அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னாங்க. பார்வதி சொன்னோன்னே இப்போ விக்ரம் வந்து ஐயோ அது வந்து பாரு பண்ணுறது, அது திவ்யா பண்ணுறது கிடையாது, இது நீ இப்போ சொன்னது வந்து பார்வதி பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பார்வதிக்கு அப்படியே தொடச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்தது பேசுகிறாங்க. இதை நம்ம சொன்னால் நம்மளை தப்பு சொல்லுவாங்க, அதை கரெக்டாக விக்ரமே சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேயை பற்றி பேசுகிறாங்க. ஏற்கனவே இன்றைக்கி எஃப்ஜேயும் பார்வதியும் கிச்சனில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எஃப்ஜே கிட்ட சொல்லுவாங்க, எப்படி இந்த வாரம் வெளியே போயிடுவடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் போவோம் அப்படிங்கிற மாதிரி அதை சேர்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக எஃப்ஜே எப்படி இந்த வாரம் எவிக்ட் ஆகி போயிடுவான் அப்படிங்கிற ஒரு இது. யாரையுமே அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. எப்போ வேணால் என்றைக்கு வேணால் எது வேணால் நடக்கலாம். அது எஃப்ஜேனா எல்லோரும் ஒரு சின்ன விஷயம் ஒரு இதாக பார்க்குறது வந்து அது எப்போ மாறும் அப்படிங்கிறது தெரியல. உடனே வந்துட்டு அப்படி பேசியிருப்பாங்க. இங்கே வச்சுட்டும் சொல்கிறாங்க, எஃப்ஜேக்கு மட்டும் எனக்கு நீ வாதாடக்கூடாது, அவ்வளோதான், எனக்கு எப்படியாச்சும் ஒன்று எதுக்காக கேஸில் எடுக்கணும்னா நீ எஃப்ஜேக்கு வாதாடக்கூடாது, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. இதே எஃப்ஜே பண்ணும்போது எஃப்ஜேக்கு பாரு மேலே வன்மம்பாங்க, இப்போ இது பாருக்கு எஃப்ஜே மேலே வன்மம் தானே, அது என்ன ஒரு தேவையில்லாத ஒரு வன்மம். உடனே விக்ரம் சொல்கிறாரு, அப்போ நல்ல லாயர்னு ஒத்துக்கோ அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லைடா, எஃப்ஜேக்கு நீ போகக்கூடாது, அவ்வளோதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாருவும் விக்ரமும் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு நம்ம 2 பேரும் எதிர்த்து வாதாடி இருக்கணும், அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அமித்தோட கேப்டன்சியில் விஜேஎஸ் நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பார்ல, அதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. திவ்யா பிரச்சனை நடந்தது அதெல்லாம் பற்றிட்டு. இருந்தாலும் உடனே விக்ரம் சொல்கிறார், அமித் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க, அது இந்த ஷோக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறார். சொன்ன உடனே ஹே இன்னும் வினோத் கேப்டன்சியில் ஒரு பிரச்சனையுமே வரல பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வாயிலேருந்து உண்மையை வளரிட்டாங்க. ஸோ ஒரு கேப்டன்சிலையும் ஒரு பிரச்சனை பண்ணி அந்த கேப்டனை தப்பான லைட்டில் காட்டணும்னு தான் பர்பஸாக தான் பண்ணுறாங்க. அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர்னு தெரியல. ஆனால் இவங்க எல்லாரும் அதை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பார்வதி கூட பேசுகிறது. பார்வதி வந்து என்ன பண்ணாலுமே அவங்க வெளியில் சிரித்து பேசுகிறதுனால இவங்க யாருக்கும் அது தப்பாகவே தெரியல. அதுலேயும் அமித்லாம் ஃபுல் சப்போர்ட் தான். நேற்றுக்கு டான்ஸ் ஆடும்போது கூட அமித்தோட அந்த ஒரு எல்லோ கலர் தூண் பார்வதியோட தலையில் உள்ளது கட்டி கீழே விழுந்துருச்சுன்னு பார்வதி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, இருந்து அமித் வந்து கட்டி விட்டுட்டுருக்காரு. ஆனால் நேற்று கூட அமித்தோட ஒய்ஃப் ஒரு போஸ்ட் வச்சுருப்பாங்க, திவ்யா கிட்ட வந்து அரைச்ச மாவு அரைப்போமான்னு பேசுகிறாங்க, இது வந்து ஏன் மேன் கிட்ட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஓகே தான், பட் அவங்க இவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட அமித் வந்து இதெல்லாம் கட்டி விட்டுட்டுருக்காரு. அதை அவங்க கவனிக்கலையா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி, உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.